இது பெட்ஸாப்பா, ஜூவா இல்லாட்டி அக்வாரியமா? கனடால இருக்க இந்த பிளேஸில் ஸ்னேக்கு, மங்கி, கோய் ஃபிஷ்ஷு, ரேபிட், கேட் அடாப்ஷன் அப்படின்னு எல்லாமே இருக்குங்க. வாங்க உள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு யுவி ஸ்டுடியோ. நம்ம இன்னைக்கு பைசஸ் பெட் டெம்போரியம் தான் வந்திருக்கோம். பெட் ஷாப்பா இல்லை ஒரு மினி ஜூவானே தெரில. வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கடவுளில் வந்தோடனே ஃபஸ்ட்டே நம்ம கண்ணில் படுற இடம் தாங்க இந்த கோய் ஃபிஷ் ஃபவுண்டைன். இதை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. கோய் ஃபிஷ்னால் லக்ஸிம்பல்னு சொல்லுவாங்க. ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ் இது. இந்த பிளேஸில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ பெட் ஷாப்குள்ளே மெடிடேஷன் பண்ணுற இடம் மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். ஃபைண்டிங் நீமோ படம் பார்த்துருக்கீங்களே, அந்த படத்தில் நடித்த ஃபிஷ் எல்லாமே இங்கே ரியலாக இருக்குங்க. நம்ம நீமோ, டோரி எல்லாமே இங்கே ப்ரொஃபஷ்னல் அக்வேரியம் செட்டப்போட வச்சுருக்காங்கங்க. நோட்டீஸ் பண்ணீங்களா, இங்கே கோய் ஃபிஷ் எல்லாம் மல்டிபிள் செக்ஷனாக வச்சுருக்காங்க. ரீசன் என்னன்னா, இது ஒரு நார்மல் ஃபிஷ் கிடையாது, இது ரொம்ப காஸ்ட்லியான ஃபிஷ்ஷு. அப்புறம் இது ரொம்ப சென்சிட்டிவான ஃபிஷ்ஷும் கூட. இந்த டேங்க்ல 2 ஸ்பெஷல் ஃபிஷ் இருக்கு. ஒன்று அரோனா, இன்னொன்று ஸ்டிங்ரே. அரோனானா டிராகன் ஃபிஷ்ன்னு கூட சொல்லுவாங்க. லக்கு, சக்சஸ் சிம்பிள்னு நிறைய பீப்புள் இந்த ஃபிஷ்ஷை நம்புறாங்க. இந்த ஸ்டிங்ரே பாருங்க, இது ஸ்விம்மிங் பண்ற மாதிரியே இல்லை, ஏதோ ஃப்ளை பண்ற மாதிரி இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கறது கோரல். இது ஒரு லிவிங் ஆர்கனிசம் தாங்க. தமிழில் பவளப்பாறைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பெர்ஃபெக்டான லைட்டு, வாட்டர் ஃப்ளோ, டெம்பரேச்சர் எல்லாமே இருக்கணும். நம்ம டேங்க்குக்கு கோரல் செட் பண்ணோம்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் லுக்கு வந்துருங்க. நம்ம ஊரில் மீன் தொட்டி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஏஞ்சல் ஃபிஷ் வச்சுருப்பாங்க. சின்ன வயசில் நானும் இதை வளர்த்திருக்கேன். இங்கே பாருங்க, இது பெட் ஷாப்பா இது அக்வாரியமானே தெரியல, அவ்வளோ ஃபிஷ் இங்கே வச்சுருக்காங்கங்க. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா 90s 70sல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பெட் ஷாப்பாக இருந்த இந்த கடை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கேல்கரியிலேயே பெரிய ஒரு பெட் ஷாப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கடை பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. பீட்டா ஃபிஷ்லாம் ஒரு தனி செக்ஷனில் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டிங்ரே பாருங்கள், பிங்க் கலரில் அழகாக இருக்குது. கண்டிப்பாக இதை காட்டியாகணும், ஏன்னா கோல்டு ஃபிஷ் இல்லாத பெட் ஷாப்பே கிடையாது. இந்த டேங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் இருக்குது. இந்த டேங்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் லைட் போட்டு உள்ள மண்டை உடல்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இந்த ஃபிஷ் பாருங்கள், காலெல்லாம் வச்சுருக்குங்க. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஆச்சரியமாக இருக்குது. இந்த ரேபிட் பாருங்கள், அழகாக பாட்டில் வச்சு தண்ணி குடிச்சிட்ருக்கு. அதோட ஜோடி ஒன்று பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்ருக்கு. அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது கைனி பிக்ஸு. ஆக்சுவலாக இது பிக்கோட வகை கிடையாது. ஆளுக்கும் பேருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பிராணி தாங்க இது. ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும் இது. இந்த ரேபிட் பேர் மினி ரெக்ஸு. எவ்வளோ க்யூட்டாக உட்காந்துருக்கு பாருங்கள். நம்ம ரேபிட்லாம் ஒரு ஃபோட்டோவில் பார்ப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அழகாக உட்காந்துருக்கு. இங்கே ஒரு முயல் இருக்குது. இந்த முயல் இவ்வளோ நேரம் வெளியே தான் நின்றுட்டு இருந்துச்சு. நம்மளை பார்த்தோன்னே வெக்கப்பட்டு உள்ளே ஓடி போயிடுச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. இந்த முயல் பாருங்கள், ஆடு மாதிரி அவ்வளோ பெரிய காது வச்சுருக்குங்க. பெட் ஷாப்புக்குள்ளே மங்கி இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. இந்த கடையில் மங்கி இருக்குது, ஆனால் இது சேலுக்கு இல்லை, அவங்க டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க. இது பட்ஜி. இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஸ்மார்ட்டாக இருக்கும். சில நேரம் பேசவும் ட்ரை பண்ணும் இந்த பேர்ட்ஸு. இது ரொம்ப பாப்புலரான பேர்டுங்க. நம்ம ஊரில் கூட இந்த பேர்டு இருக்குது. இதுலேயே ரெயின்போ பட்ஜிஸ்லாம் இருக்குது.
அப்புறம் இந்த கடையில் ஒரு டாட்டாய்ஸும் இருக்குங்க. இதுக்கு பேர் வந்து மார்டாய்ஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. இதோட வயசு வந்து பார்த்திங்கன்னா 70 வயசு ஆகும்னு சொல்கிறாங்க. கொட்டாய் விடுது, தூங்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. இதுதான் ரொம்ப ஸ்கேரியாக இருக்க செக்ஷனுங்க. இங்கே வந்து லிசார்ட்ஸு, அப்புறம் வந்து தவக்கலை, அப்புறம் கார்ன் ஸ்னேக்கு இதெல்லாம் கூட இருக்குங்க. இந்த கார்ன் ஸ்னேக் வந்து பார்த்திங்கன்னா விஷம் கிடையாது. இந்த பாம்பு வந்து சோளத்தோட்டத்தில் வந்து இருக்குமாங்க. அங்கே இருக்க எலியை பிடிச்சி இதை வந்து சாப்பிடுமா. இது வந்து வளர்த்துறது ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஃபுட்டு போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே ஒரு பாம்பு உள்ளே போய் படுத்துருக்கு. நிறையா தவக்கலை வச்சுருக்காங்கங்க இங்கே. அப்புறம் வந்து லிசார்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. பார்க்கவே நல்லாயிருக்கு. இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்ஷன். அடாப்ஷனுக்கு வந்து இந்த கேட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இந்த கேட்ஸ்லாம் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து கைவிடப்பட்ட ஒரு கேட்ஸாக இருக்கும். அதை இவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஷாப்பில் வச்சு அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து தருவாங்க. வாங்கிறத விட அடாப்ட் பண்ணால் ஒரு லைஃப்க்கு மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இங்கே இருக்க கேட்ஸ்லாம் 1 வீக் மேலே இருக்காது. எல்லாமே வந்துட்டு அடாப்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து டாக் வாஷ் பண்ணுற இடங்க. இங்கே நம்ம டாகை கூட்டிகிட்டு வந்து நம்ம குளிப்பாட்டிக்கலாம். 12 மினிட்ஸ்க்கு வந்து $12 பே பண்ணோம். அவங்களே வந்து டவல் கொடுத்துருவாங்க, ஷாம்பூ, கண்டிஷ்னர் எல்லாமே அவங்களே தந்துடுவாங்க. நம்ம நல்லா குளிப்பாட்டி அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் மட்டும் போதுங்க. இந்த கடையில் டாகுக்கு ஃபுட்டு, கேட்டுக்கு ஃபுட்டு, அப்புறம் வந்து பெட்ஸுக்கு தேவையான வந்து அந்த கேஜு எல்லாமே வந்து இந்த கடையில் இருக்குங்க. இந்த ஷாப்பில் ஜஸ்ட் அனிமல்ஸ் மட்டும் இல்லை, ஃபுல் பெட்டோட லைஃப் ஸ்டைலே இங்கே இருக்குது. இன்றைக்கி எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு அனிமலோட ஸ்பெசிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.